ஹாய், வெல்கம் டு CHA Club India. நம்ம EPCG சீரீஸில் போன வீடியோவில் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன், லைசன்ஸ் வேலிடிட்டி, ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்சுவல் யூசர் கண்டிஷன், இதே கேபிட்டல் கூட்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரியை டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ப்ரொக்யூர் பண்ணால் ஏதாவது EPCGயில் பெனிஃபிட் இருக்குமா, சில லொக்கேஷன்ஸில் ஃபேக்ட்ரிஸ் இருந்து அந்த எக்ஸம்ஷன் EPCGயில் கிடைக்குமா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவல் யூசர் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு EPCG லைசன்ஸு ஒரு இம்போர்ட்டருக்கு, மேனுஃபேக்சரர் அவங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்க. இதில் இம்போர்ட் பண்ண மெஷின்ஸு கேனாட் பி ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆக்சுவல் யூசர் கண்டிஷனில் தான் இந்த மெஷின்ஸு யூஸ் பண்ணணும். மூணாவது, இந்த மெஷின்ஸு கேனாட் பி மூவ்ட் அவுட் ஆஃப் தி ஸ்பெசிஃபைடு லொக்கேஷன் டில் EODC இஸ் அப்டைன்டு. அப்படின்னா எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது யாருக்குமே. எப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் கமிட்மெண்ட்டை முடித்து அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் EODC வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் விற்றுக்கோங்க, ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க, எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆக்சுவல் யூசர் கண்டிஷன். டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ், EPCG அப்படின்றது இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்னப்பா புதுசாக சொல்கிறிய, இம்போர்ட்டே பண்ணாமல் இந்த EPCG லைசன்ஸை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நல்ல கம்பெனிஸு சில மெஷின்ஸ் எல்லாம் இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. நம்ம கவர்மெண்ட் மேக் இன் இண்டியா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம நாட்டிலேயே சில நல்ல மெஷின்ஸ் கிடைக்கும்போது இது எதுக்கு நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாலிசியை உருவாக்கியிருக்காங்க. என்ன பெரிய அட்வான்டேஜஸ்ஸு, ஃபாரின்லேருந்து கொண்டு வரணும்னு சொன்னால் அதோடைய ஃப்ரைட் காஸ்ட்டு, ட்ராவல் டைமு, அதுக்கப்புறம் அது வரணும், இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதே நமக்கு உள்நாட்டிலேயே இந்த மெஷினோ இல்லை பிளான்ட் அண்ட் மிஷினரியோ கிடைக்கின்ற பட்சத்தில் என்ன அட்வான்டேஜ்னால், EPCGயில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு பை 25%. எது எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் 100 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷனை 75 ரூபாய்க்கு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம கம்பெனியே வளரும், உள்நாட்டில் எந்த மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டு. நேரில் போய் அந்த மிஷினை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டில்னா நீங்கள் விசா வாங்கணும், போகணும், வெளிநாடு, லாங்குவேஜ் ப்ராப்ளம், டெக்னிக்காலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். இங்கே வித்தின் இந்தியா உடனே கிளம்பி போங்க, ஃபேக்ட்ரியில் போய் பாருங்கள், QC சரியாக இருக்கா, டெஸ்ட் பண்ணிங்களா, டிஸ்பேட்ச் பண்ண சொல்லுங்கள். அகெயின்ஸ்ட் EPCG லைசன்ஸு அந்த கம்பெனி இந்த லைசன்ஸ் நம்பரையும் டேட்டையும் போட்டு GST இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு கிடச்சிரும். இவங்களுக்கு யார் அந்த மேக் இன் இண்டியா, வித்தின் இண்டியா யார் மேனுஃபேக்சர் பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு டீம்டு எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அது ஒன்று. அடுத்தது, இது எந்த மாடலில் வாங்க முடியும்னா, அட்வான்ஸ் ரிலீஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்வாலிடேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் சப்ளை. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் DGFTயில் முதல்லையே லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறமும் சொல்லலாம். லைசன்ஸ் வாங்கும்போதே நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் தான் இந்த சப்ளையரை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா, அப்ளை பண்ணும்போதே இந்த இன்வாலிடேஷனோ AROவோ இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் சப்ளை SOS பண்ணி வாங்கிட்டிங்கன்னா டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட்டில் முடிச்சிடலாம். 75% ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணால் போகிறோம். க்ரீன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸு, இப்போ EPCG ஸ்கீமில் க்ரீன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு 75% ஆஃப் தி ஆப்ளிகேஷன் 100%ல் ஃபுல்ஃபில் பண்ணால் போருட்டாங்க. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சோலார் ப்ராடக்ட்ஸு, விண்ட் டர்பைன் எனர்ஜி, LED லைட்டிங்கு, வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி சிஸ்டம்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸு, க்ரீன் ஹைட்ரஜன் எக்யூப்மெண்ட்டு, இதுதான் க்ரீன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸு. இதுக்கு ரெடியூஸ்டு ஆப்ளிகேஷன் நார்மல்லேருந்து 75% பண்ணால் போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ப்ராடக்ட்டுக்கு. சில விஷயங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா பேஸ்டு எக்ஸம்ஷன், நார்த் ஈஸ்ட்டு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கு
இந்த இடத்துலலாம் உங்கள் ஃபேக்ட்ரிஸ் இருந்ததுன்னு சொன்னாக்க இன்னும் பெனிஃபிட்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஆப்ளிகேஷன் வந்து 25% ஃப்ரம் நார்மல் கமிட்மெண்ட்லேருந்து பண்ணிட்டா போகிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸு இது இபிசிஜியில் எந்த செக்டாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஆனுவல் ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன். இந்த செக்டார்ஸுக்கெலாம் ஏயூ ரெக்யர்மெண்ட் தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் வைஸ் இஓ ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த பிளாக் வைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து 2 விதமாக பிரிச்சுட்டாங்க. முதல் பிளாக் வந்து 1 to 4 years, செகண்ட் பிளாக் வந்து 5th and 6th years. அட்வான்டேஜ் என்னென்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு மெஷினை இம்போர்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 years டைமுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனில் 50% மினிமம் எக்ஸ்போர்ட் கமிட்மெண்ட்டை முடிச்சிருக்கணும். செகண்ட் பிளாக்கில் பேலன்ஸ் 50% ஆஃப் யுவர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாக்கில் 50% மினிமம் அச்சீவ் பண்ணலைன்னா அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வித் பெனால்ட்டி வரும். செகண்ட் பிளாக்லேயும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வித் பெனால்ட்டி வரும். ஏர்லி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன். இதில் என்ன ஒரு வசதி பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸு இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதோடைய வேலிடிட்டி பீரியட் 6 மாதம். நீங்கள் வந்து லைசன்ஸோடைய வேலிடிட்டி பீரியடை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 3 years. சப்போஸ் நீங்கள் 100% பண்ண வேண்டியதை ஆஃப் ஆஃப் த பீரியடில் 75% ஆஃப் தி எக்ஸ்போர்ட் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் 25%-ஐ கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க, லைசன்ஸை ரிடீம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், ஆனுவல் ஆவரேஜ் எக்ஸ்போர்ட்ஸை நீங்கள் இந்த 3 வருஷமும் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா லைசன்ஸு ரிடீம் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. செக்டார் வைஸ் எக்ஸம்ஷனு, ஏரியா பேஸ்டு எக்ஸம்ஷன்ஸையும் நம்ம பார்த்தோம். இபிசிஜி சீரீஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்படும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா CHA Club India சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.